ராமாநாயுடு அவர்கள் ஒரு தெலுங்கு தயாரிப்பாளர் என்றோ தமிழ் தயாரிப்பாளர் என்றோ வட்டங்கட்டி சிறுமைப்படுத்திவிட முடியாது. அவர் ஒரு இந்திய தயாரிப்பாளர். அதை சொல்வதற்கு காரணம், பல தயாரிப்பாளர்கள் வடநாட்டிலும் இருந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய பெயர்கள், கே ஆசிஃப், சாந்தாராம் போன்ற பெரும் ஸ்டூடியோ, ராஜ் கபூர் போன்றவர்கள் இருப்பினும் தேசிய சினிமா என்பதை நிறுவிய செய்து காட்டிய இடம் சென்னை. அங்கிருந்து புறப்பட்டவர் ராமாநாயுடு அவர்கள். இந்த தேசிய சினிமா என்று நான் சொல்வது, ஏவிஎம் அவர்கள் எல்லா மொழிகளிலும் படத்தையும், ஜெமினி ஸ்டுடியோ எல்லா மொழிகளில் படத்தையும், விஜயா வாகினி ஸ்டுடியோ எல்லா மொழிகளிலும் தம் படத்தையும் தயாரித்து வெளியிட்டு எழுதி, அம்புலிமாமாவே அதற்கு ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு கெட்டிக்காரர் ராமாநாயுடு அவர்கள். அவர் ஆந்திராவில் சென்றாலும் தமிழ் ப்ரொடியூசராகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் தமிழ்நாட்டில் படம் எடுத்தாலும் அவரை தெலுங்கு ப்ரொடியூசராக தான் ஆந்திராவில் இருப்பவர்களும், இந்திய தயாரிப்பாளராகத்தான் மற்ற இடங்களைச் சேர்ந்த அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு தயாரிப்பாளர் என்பவர் பணத்தை முதலீடு செய்து அதை திருப்பி எடுக்கும் ஒரு விற்பனர் மட்டுமல்ல, கலை உணர்வும் கலை மனதும் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு வட்டிக்கு பணத்தை விடும் ஒரு ஆளுக்கும் இந்த சினிமா தயாரிப்பாளருக்கும் அதிக வித்தியாசம் இருக்காது. அதுவல்ல நாயுடு அவர்கள். தன்னுடைய எடுக்கும் படம், அது எத்தகைய படம், இது தரமான படம், அது வித்தியாசமான படம், இது கமர்ஷியல் படம், அது கலைப்படம் என்றெல்லாம் நீங்கள் எத்தனை பிரிவுகள் செய்தாலும் அவர் அதை காதலுடன் செய்தார் என்பதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. ஒவ்வொரு காட்சியும் படித்துணர்ந்து, அந்த காட்சியை எடுத்தாகிவிட்டா, இந்த காட்சியை எடுத்தாகிவிட்டதா, அந்த வசனத்தை ஏன் சொல்லாமல் விட்டுவிட்டீர்கள் என்று நினைவுபடுத்தி மீண்டும் எடுக்க சொல்லியோ அல்லது வற்புறுத்தியோ செய்யும் ஒரு தயாரிப்பாளரை பார்ப்பது அரிது. கேமரா, அந்த முக்கோண கேமரா ஸ்டாண்டுக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டு காட்சிகளை கவனிக்கும் அந்த ஆர்வம் அவருக்கே இல்லை என்றால் ரசிகர்களுக்கு வரும் என்று எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? தான் செய்த முதலீடு தான் நம்பும் சினிமாவில் இருக்க வேண்டும் என்று நம்பிய ஒரு சில தயாரிப்பாளர்களில் அவரும் ஒருவர். இனிமேல் அவர் நம்மிடம் இல்லை, இனி என்ன செய்வது என்று கைபிசைந்து நாம் கவலைப்படாமல் ஒரு சந்ததியை, ஒரு வாரிசை விட்டு சென்றிருக்கிறார். இரு மகன்கள், பேரன். இன்னொரு விஷயம், ஒரு பேரனின் ஹீரோவாக இருப்பது பெரிய விஷயம். ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்பா சொல்வது தப்பு என்று தோன்றும் போது பேரனுக்கே ஹீரோவாக அவர் இன்றும் இருந்துதான் போயிருக்கிறார். அவருக்கு அவருடன் வேலை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெருமை என்று நான் எப்படி சொல்லிக் கொள்கிறேனோ அதே போல் அவரும் என்னுடன் வேலை செய்த பெருமையாக நினைத்து என்னை எப்பொழுது பார்த்தாலும் என்ன ஹீரோகார் எனக்கு படம் பண்ண மாட்டீங்களா என்று செல்லமாக கடிவது வழக்கம். அவர் போய்விட்டாரே என்ன பண்றதுங்கிற கவலை இல்லாமல் நல்ல ஒரு தொடர் வாரிசாக ஒரு நிறுவனத்தை, ஸ்டூடியோவை, லேபரட்டரியை ஸ்தாபித்து விட்டு போயிருக்கிறார். வழி அனுப்புவதில் சந்தோஷம் இல்லை என்றாலும் இது நடந்தே தீர வேண்டிய ஒன்று. நல்லதை செய்துவிட்டு போயிருக்கிறார். அவருக்கு என் வணக்கங்கள்.